வணக்கம். -288 ஐடி வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஓரளவு காப்பாத்துச்சு. இல்லாட்டினா -500 தான். இன்னைக்கு வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, கோல் இண்டியாவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அதுக்கும் வந்து வெயிட்டேஜ் கிடையாது. இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இது மூணுக்குமே வந்து வெயிட்டேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து ப்ளஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் இந்த மூணும் சேர்த்து வந்து க்ளோஸ் அபவுட் 50 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் கட்டாயம் ஒரு 350 to 400 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கு சான்சஸ் இருக்கு. டெக் வந்து இந்த சமயத்திலாச்சும் வந்து காப்பாற்றினாங்களேன்றது சந்தோஷப்படணும். இன்னைக்கு வந்து நீங்கள் செக்டோரியல் இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெக்கும் நியூ ஏஜ் இந்த ரெண்டு செக்டார் தான் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மற்றது எல்லாம் போட்டு மிதின்னு மிதிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அதர் செக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அதெல்லாமே வந்து நிறைய வந்து அடி வாங்கியிருக்கு. எஸ்பெஷலி நியூ ஏஜ் செக்டர்ஸ் ஆகட்டும், பேங்கிங் செக்டர் ஆகட்டும். பேங்கிங் வந்து இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 8-12 பாயிண்ட்ஸ் டவுன். ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்குல்ல. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், கெனரா பேங்க் இதெல்லாம் விட்டுருங்க. கெனரா பேங்க் வந்து வெயிட்டேஜ் கிடையாது. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி 1% தான் கீழே விழுந்திருக்கு, ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஐசிஐசிஐ வந்து ஆல்மோஸ்ட் 2% கீழே விழுந்திருக்கு. ஆர்பிஎல் கீழே விழுந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கீழே விழுந்திருக்கு. ஸோ வெயிட்டேஜ் வந்து அந்த இது விழுந்திருக்கு. இன்ட்ராடே ஸ்விங்கு நீங்கள் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1160 பாயிண்ட்ஸ். நம்ம நிஃப்டியை எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 345 பாயிண்ட்ஸ். எடுத்து பாருங்க, மார்னிங் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. அரௌண்ட் 11 o'clock அப்புறமா கீழே நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிச்சு. சம்திங் சீரியஸ்லி ராங் வித் இந்தியான்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னால் தெர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் வித் இந்தியான்றதை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்தியாவோட ஸ்ட்ரக்சரல் சேஞ்சாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கும் எனக்கும் வந்து தெரியாத இருக்கலாம். நிறைய பேர் வந்து இதை வந்து காஸ்ட் ஸ்டாக் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஒன்று. ரெண்டாவது வந்து மணி வந்து இட்ஸ் பீன் மேட் சம்வேர் எல்ஸ். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்வான் ஆகட்டும், இல்லை கொரியா ஆகட்டும், சவுத் கொரியா ஆகட்டும், இல்லை யூஎஸ் ஆகட்டும், ஏஐ ஸ்டாக்ஸும் அண்ட் ஏஐ சம்மந்தப்பட்ட சிப் ஸ்டாக்ஸும் வந்து பயங்கரமாக வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்குன்றது சொல்கிறாங்க. எஸ், இது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இன் தி ஃபைனல் வேவ் 5. மந்த்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா S&P 500 எடுத்துங்க, இல்லை டவ் ஜோன்ஸ் எடுத்துங்க, இல்லை நாஸ்டாக் எடுத்துங்க. இது வந்து ஃபைனல் வேவ் 5ல இருக்குது. வேவ் 5ஓட டிப்பிக்கல் கேரக்டர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். ப்ரைஸ் வந்து அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஸ்பீடுக்கு வந்து போகும். மொமெண்டம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் பெரிய ஆட்கள், பிக் ஃபண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பார்ட்டின்றது வச்சுங்களேன். மெயின் ஆளுங்க எல்லாமே வெளில கலந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து தெரியும், வாரன் பஃபெட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவர் கேஷில் உட்காந்துட்டு இருக்காரு. லாட் ஆஃப் பிக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சிட்டிங் இன் கேஷ். நம்ம மைக்ரோசாஃப்ட் ஓனர் எடுத்துங்க, அவரோட என்ஜிஓ ரைட், அந்த என்ஜிஓ வந்து மைக்ரோசாஃப்டோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து விற்றுட்டாங்க. தே ஆர் சிட்டிங் இன் கேஷ். நம்ம பில்கேட்ஸை எடுத்துங்க, அவரை வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் விற்றுட்டாரு. இந்தியாவிலையும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், இண்டிகோ ஓனர் எடுத்து பாருங்கள், அவர் வந்து அவரோட பர்சனல் 2 பார்ட்னர்ஸை, அதில் ஒரு பார்ட்னர் வந்து கம்ப்ளீட்டாக அவரோட ஸ்டாக்ஸை வந்து விற்றுட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு 6 monthsஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிக் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பாரதி ஏர்டெல் ஆகட்டும், நிறைய பேர் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சொல்லலாம் பாருங்கள், விப்ரோ வந்து பைபேக் பண்ணுறாங்க, இன்ஃபோசிஸ் பைபேக் பண்ணுறாங்க. சில கேஸ்கள் இருக்கும். நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து நம்ம போக வேணும். எப்பயுமே வந்து ஒரு க்ரௌடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு வேறுபட்ட ஆட்கள் இருப்பாங்க. பட் மெஜாரிட்டி என்ன நடக்குதுன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ மெஜாரிட்டி லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் சிட்டிங் இன் தி சைட். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் தட் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணணும்னு சொன்னால் அந்த சமயத்தில் வந்து எக்ஸிட் பண்ணுறது கஷ்டம்ன்றது. அண்ட் இப்போ உள்ளே வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறாங்க? மோஸ்ட்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி வந்திருக்கிறாங்க? எய்தர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆர் த்ரூ எஸ்ஐபி ஆர் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் வழியா உள்ளே வந்திருக்கிறாங்க. இதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. எப்பயுமே மார்க்கெட் கிராஷ் ஆகும் போதும் ஸ்மார்ட் மணி இஸ் ஆல்வேஸ் அவுட், லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அவுட். அழுவுறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஞாபகம் வச்சுங்க, வி ஆர் ஆன் தி ஃபைனல் ராலி. இது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. கப்ளிங் டீப் கப்ளிங்னுவாங்க. கப்ளிங்னா யூஎஸ் என்ன பண்ணுதோ அதே இதை வந்து இந்தியா பண்ணும். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்ப்போம். பட் இப்போ வந்து அது மாதிரி நடக்கிறது இல்லை. லாஸ்ட் வந்து ஒரு 3-4 monthsஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே ஏறிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் எய்தர் டவுன் ஆகிட்டு இருக்கு, இல்லை அதே லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டீகப்ளிங்வாங்க. ஸோ அவங்க பண்ணுறதை வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது. எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை மற்ற மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட் ஆகிட்டு இருக்கும். பட் லாஸ்ட் ஒரு 3 to 6 monthsல வந்து we are totally independent. Indian marketல we are doing
தனியாக ஓடிட்டுருக்கு. யூஎஸ் அண்ட் சைனா மார்க்கெட், மற்ற மார்க்கெட் தனியாக ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்தியன் மார்க்கெட் பயங்கர எக்ஸ்பென்சிவ், அதனால இது விற்றுட்டு சைனீஸ் மார்க்கெட்டோ இல்லை மற்ற மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. நோ டவுட் இந்தியன் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு எப்பயுமே. ஒரு இடத்துல வந்து ஹாட்டாக, ரைட், இப்போ சென்னையில் நம்ம எடுத்துக்கலாம், அண்ணா நகர் இருக்குது, இல்லை டி நகர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ரேட்டை வந்து ஹையாக தான் இருக்கும், அங்கே வந்து குறையாது. மற்ற இடத்துல வந்து ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒரு 20,000 15,000 இல்லை 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் அங்கே 30,000 தான் விற்றுட்டு இருப்பாங்க. ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அங்கே என்றைக்குமே இறங்காது. ஆல்வேஸ் இட் வில் பி ஆன் ஏ ஹை டிமாண்ட். ஏன்னு சொன்னால் தட்ஸ் அ ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுக்கான க்ரோத் ஸ்டோரி எங்கே இருக்குது, இந்தியாவில் தான் நடக்குது. வேறு எந்த நாட்டுக்குள்ளேயும் க்ரோத்துன்றது கிடையாது. இப்போ இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கான சிப்பு, இந்த விஷயத்தில் தான் வந்து பெரிய லெவலில் வந்து பேசப்படுது. பட் மேனுஃபேக்சரிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகளோட இந்தியா இஸ் இன் ஃபார் பெட்டர் பொசிஷன். இந்தியாவோட ஓன் இம்போர்ட் சப்ஸ்டியூட் பண்ணாவே இது போருமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தை தான் அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏஐயில் வந்து நம்ம வந்து ஒன்றும் பெருசாக பின்னாடி தாங்கல, நம்ம வந்து ரேஸில் இருக்கிறோம். பட் வி ஆர் நாட் ஆன் தி நம்பர் 1. இன்னைக்கு டேட்டில் வேர்ல்டு வைடில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் வேர் பயங்கர பவர் தேவைன்னு சொன்னால் ப்ராபப்ளி யூஎஸ் நம்பர் 1ல் இருக்குது, சைனா நம்பர் 2ல் இருக்குது. நம்ம வந்து வி டோன்ட் நீட் அ பவர், ரைட். நம்மளுக்கு வந்து பெரிய பவர்லாம் வேணாம். சின்ன 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 அப்ளிகேஷன்ஸ், மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸ் இந்தியன்ஸ் ஆர் டூயிங் இட். அண்ட் இது வந்து ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே யூஸ்க்கான தேவையான அப்ளிகேஷன்ஸ் விச் இந்தியன்ஸ் ஆர் டூயிங் இட். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். டெஃபினட்டாக வந்து தெர் இஸ் அ பிக் பூம் வந்துட்டுருக்கு. இந்தியன் ஏஐ சிப் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், டாடா குரூப் ஆல்ரெடி இஸ் இன்வால்வ். அண்ட் நம்ம சிஜி பவரும் வந்து உள்ளே இன்வால்வ் ஆயிருக்காங்க. சிஜி பவரை பற்றி இன்டெப்த் நான் வந்து விரும்பலை. பட் டாடா குரூப்பை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேஃபர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ப்ராபப்ளி இன்டிகிரேஷன் ஆஃப் சிப்பும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தே ஆர் ஆல்சோ இன்ட்டு அசம்பிளி. ஆப்பிள் ஃபோனை வந்து அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க, மற்ற காம்பனன்ட்ஸ்லாம், மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டமும் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. எல்என்டியும் அந்த ஏரியாவில் வந்து இறங்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக கோயம்புத்தூரில் வந்து தே ஆர் செட்டிங் அப் எ பிக் ஃபேக்ட்ரி, டெக்ஸான் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கான காம்பனண்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காம்பனண்ட் வந்து நம்ம டாடா குரூப் பண்ணுறாங்க, அதுக்கான சிப்பு நம்ம டாடா குரூப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போவோமே. ஏன் நான் சைனாவிலேருந்தோ இல்லை தாய்வான்லேருந்தோ இல்லை சவுத் கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறேன்? ஸோ இதை தான் வந்து வி ஹவ் பீன் சேயிங் இட். பை திஸ் இயர் எண்ட் இந்த இதெல்லாமே வந்து ரெடி ஆகும் போதும் இன்னமும் இம்போர்ட் கம்மியாகும். இது ஒரு சைடு. பை நம்ம வந்து 2026 6 மாதம் முடிஞ்சு போச்சு, ரைட். 180 நாள் ஓடிடுச்சு. ஸோ 181வது நாளில் நம்ம வந்து கால் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு 3.5 வருஷம், ரைட், ப்ராபப்ளி 29 பிகினிங் ஆர் 30 பிகினிங் நம்ம எடுத்துக்கலாமே, லார்ஜ் ஸ்கேல் எனர்ஜி மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரஜன் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஹைட்ரஜன் பற்றி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்தியாவோட மேஜர் 2 இல்லை 3 இம்போர்ட் எதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி. நம்ம வந்து க்ரூட் இம்போர்ட் பண்ணுறோம், சிஎன்ஜி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், எல்பிஜி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது 3மே வந்து இம்போர்ட், ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணியே ஆகணும். 2வது வந்து அதிகபட்சமாக நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், தடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஏதோ அந்தரங்க பல்ட்டி அடிச்சிட்ருக்காங்க, பட் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3வது இம்போர்ட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ், கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணும்போதும் வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இந்த இதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இதுக்கான, அதாவது எனர்ஜி செக்டருக்கான வேலை வந்து பெரிய லெவலில் வந்து இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரியாது. நான் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்தியா க்ரீன் ஃபீல்டு, ரைட், ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹைட்ரஜன், க்ரீன் எனர்ஜி, க்ரீன் ஹைட்ரஜன் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். க்ரீன் ஹைட்ரஜன்னா என்னது? க்ரீன் சோர்ஸ், அதாவது நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். தண்ணிக்கு எலக்ட்ராலிசிஸ், 2 சைடு கரண்ட் வைக்கிறோம், அது தண்ணி 2ஆக உடையுது,
ரெண்டு ஹெச்னா ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் வேற இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் வந்து வி ஆர் யூஸிங் இட் ஃபார் ஹைட்ரஜன் பர்பஸ். ஹைட்ரஜனை வந்து டைரெக்டாக வந்து செல்லில் போட்டு நம்ம காரு, பைக்கு, ட்ரக்கு அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ணணும்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்னொன்று கேட்கலாம், இது பண்ணுறதுக்கே நம்ம எலக்ட்ரிசிட்டி பண்ணுறோமேன்னு. அந்த எலக்ட்ரிசிட்டி பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த க்ரீன் எனர்ஜி எங்கேருந்து வருது? 2 சோர்ஸ்லேருந்து வருது. ஒன்று சூரியன்லேருந்து வருது, சோலார் பேனல் மூலமாக. இன்னொன்று வந்து விண்ட் எனர்ஜி மூலமாக வருது. 2 நாளாக வந்து நாகர்கோயில், தெக்கலை அந்த சைடெலாம் வந்து நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன ஹியூஜ் விண்ட் மில்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போ காற்று அடிக்கும் போது தான் அது ஜென்ரேட் பண்ணுது மற்ற நேரத்தில். 2வது சூரியன் இருக்கும் போது தான் மற்ற நேரத்தில். அதுக்கு தான் வந்து வி நீட் சம்திங் கால் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ். அது என்ன ஆகுதுன்னா, ஹைட்ரஜன் வந்துருச்சுன்னா ஹைட்ரஜனை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லை ஹைட்ரஜனை வந்து நைட்டு நம்ம எரித்து அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 3வது வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் லார்ஜ் ஸ்டோரேஜ். இந்த லார்ஜ் ஸ்டோரேஜ் பேட்ரிஸ் தான், ரைட்? லார்ஜ் ஸ்டோரேஜில் வந்து ஏற்கனவே ரிலையன்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து கிகா ஃபேக்ட்ரிஸ் போட்டுட்ருக்காங்க. அதானி குரூப்ஸும் வந்து அதுக்கான வேலை பண்ணிகிட்ருக்காங்க. வேற டாடா குரூப் ஆகட்டும், இல்லை ஓலா எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், இன்னும் 2-3 குரூப்ஸ் வந்து தே ஆர் மேனுஃபேக்சரிங் பேட்ரிஸ். பட் அந்த பேட்ரிஸ் வந்து மொமெண்டம்க்கு, இப்போ நம்ம வந்து எக்ஸைட் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து ஓலா ஓன் பேட்ரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அமர் ராஜா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து மெயின்லி தே ஆர் மேக்கிங் இட் ஃபார் காருக்கோ, ட்ரக்குக்கோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, பகலில் அடிக்கிற வெயிலுக்கும் காத்தாலையிலேருந்து வர பவருக்கும் எங்கே சேவ் பண்ணி வைப்பாங்க? தே சேவ் இட் இன் ஹைட்ரஜன் ஆர் இன்டு திஸ் பேட்ரிஸ். ஸோ இது வந்து பெரிய லெவலில் கம்ப்ளீட் செட்டப் ஆஸ் ஏர்லி அஸ் 29-30 வந்துடும். இன்னும் ஒரு 2.5-3 வருஷம் பல்ல கடிச்சு தாங்கிட்டோன்னு வச்சுங்க, வேற லெவல் தான். நம்ம வந்து இந்த இம்போர்ட்டை வந்து அடி வாங்கிடும். நினச்சி பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு $150 பில்லியன் worth ஆஃப் ஆயில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த லெவலில் வந்து நம்ம யூ கேனாட் ஈவன் இமேஜின், அப்படியே பரட்டி போட்ட மாதிரி இருக்கும். 1. 2வது ஓன் ஃபர்டிலைசர்ஸ். இந்த வருஷம் 2018 வந்து நம்ம வந்து விவசாயிங்களுக்கு என்ன விலையில் யூரியா கொடுத்துட்டு இருந்தோமோ அதே விலையில தான் இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து சொல்லாமல் அன்றைக்கி வந்து ஆயில் ப்ரைஸ் சீப்பாக இருந்துச்சுன்னா வில் நாட் கோ இன் டு தட். இன்னைக்கு டேட்டில் 3.5 லட்சம் கோடி வந்து சப்சிடரி போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூரியா அலோன். இப்போ இந்த சப்சிடரி எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் வரும்போதும் வி ஹேவ் கண்ட்ரோல். ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து பெரட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இதெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஷார்ட் டேர்மில் என்ன நடக்குதுன்றது தெரியல. வேல்யூவேஷன் விஷயமா எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி ரொம்ப நல்லா இருக்குன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். PE ரேஷியோ எடுத்துங்களேன், ஒரு கம்பெனி வந்து ரொம்ப நல்லா சம்பாதிக்க போகுதுன்னு சொன்னால் அவங்களோட PE ரேஷியோ நேச்சுரலி ஹேஸ் டு பி ஹை, ரைட்? எப்பயுமே வந்து ஃப்யூச்சரை நோக்கி தானே வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூவேஷன் டசன்ட் மேட்டர். வேறு காரணத்துக்கோசரம் ஷார்ட் டேர்ம்க்கோசரம் மணி வெளியில் போயிருக்கு. மீண்டும் இந்தியாவுக்குள்ளே வருமா? கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால், ஏன் மார்க்கெட் இங்கே உளுந்துட்டு இருக்குன்றது கிளாரிட்டி வரலன்னு சொன்னால் எனக்கு வரல. மேபி வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. வேறு ஏதாச்சும் காரணத்தினால, நல்ல காரணத்தினால உள்ளே வருதுன்னு சொன்னால் குட். என்னையை பொறுத்த வரைக்கும் வெளியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு, அதனால் தே ஆர் கோயிங். இட்ஸ் அ மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அங்கே வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஃபால் வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்கும். ஆல்வேஸ் வேவ் 5 எண்டில் வந்து ஏபிசி கரெக்ஷன் வில் பி வெரி ஃபாஸ்ட். எந்த ஸ்பீடில் மேலே ஏறிச்சோ அதோட டபுள் ஸ்பீடில் வந்து கீழே உழுவோம். அப்படி உழுவுற பட்சத்தில் மேபி அல்பாசன், மேபி அந்த ஃபண்டு வந்து கேன் கம் டு இந்தியான்றது ஒரு சின்ன மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான நிறைய அறிகுறி காட்டிக்கிட்டு இருக்கு. அறிகுறி எங்கே காட்டும்? 23,800 உடைக்கணும். அது வந்து இன்றைக்கி உடைச்சாச்சு. 23,459 வந்து இருக்குது. ஸோ எங்கள் டார்கெட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். ஜூன் மந்த் எண்டு இல்லை ஜூலை ஃபஸ்ட் வீக்குக்குள்ளே 20,500 வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்சைடு என்னது? 24,600க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இன்னைக்கான பேட்டர்ன்ஸ், ரைட்? இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபோசிஸ்.
ஸோ இன்ஃபோசிஸ் அப்சைடு வந்து க்ளோஸ் டு அபவுட் 10-12% காட்டியிருக்கு. இன்னையோட ஹையை உடச்சிச்சுன்னா, ஞாபகம் வச்சுங்க, இன்னையோட ஹையை உடச்சிச்சுன்னு சொன்னால் ப்ராப்ளி ஒரு 10-12% அப்சைடு போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. ஏன் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கின்றது காரணம் தெரியாது. எதுவும் வந்து புதுசாக மாறல. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ருப்பி வந்து பயங்கரமாக டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு சொன்னால் கிடையாது. இன்றைக்கி ருப்பி க்ளோஸ் ஆன லெவலில் வந்து 95 rupees 25 பைசாவில் வந்து இருக்குது. ஸோ ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகலை. ஸோ டெஃபினட்டாக அது ரீசன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்ட் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ்ட் அபவுட் 2% வந்து விழுந்திருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.2% வந்து விழுந்திருக்கு. ருப்பி டேர்ம்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு வந்து 16,000 ரேஞ்சில் வந்து இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,69,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 68,400 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது பர் கேஜி 999 குவாலிட்டி. ரீட்டெயிலில் என்ன ரேட்டில் விற்றுட்டுருக்கு? 290 rupees பர் கிராமில் வந்து விற்றுட்டுருக்கு சில்வர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 14,500 வந்து விற்றுட்டுருக்கு. இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்துருச்சு. ஓகே, 3,911 crores வந்து விற்றுருக்குறாங்க. 3,911 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க ஆஸ் யூஷுவல் 5,110 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான், வாங்கிட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் எவ்வளோ நாள் விற்க போகிறாங்கன்றது தெரியாது. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், எனக்கு அடிக்கடி அது வந்து ரொம்ப வருத்தம். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபண்டிங். நம்ம காசை கொடுக்குறோம், வெளிநாடுக்காரன் அதை விற்றுட்டு வெளியில் போயிட்டுருக்கான். அப்போ நம்ம வந்து ஹை ப்ரைஸில் வந்து ஹோல்ட் பண்ணுறோம் ஸ்டாக்கு. நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அந்த கதையே வேணாம், ரைட்? இப்போ என்னையே எடுத்துங்களேன், 400 rupees ரேஞ்சில் வந்து நான் வந்து என்டிபிசி வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து 81க்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 20 ரூபா கீழே விழுந்திருக்கு. என்னோடய குவான்டிட்டிக்கு 20 ரூபா கீழே விழுந்திருக்குன்றது பெரிய அமௌண்ட்டு. க்ளோஸ் அபவுட் 5-6% வந்து கீழே விழுந்திருக்கு. அட்வைசபிள் கிடையாது. டெக்னிக்கலாக பார்த்துருந்தா நான் வந்து முதலே எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே வந்து வி ஹாவ் டு திங்க் எங்கே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் சிட்டிங் இன் ப்ராஃபிட். வேறு ஒரு காரணத்தினால ஐம் சிட்டிங் இன் ப்ராஃபிட். இது மாதிரி பல லட்சம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போர்ட்ஃபோலியோலாம் வந்து 10 கோடி 20 கோடி வச்சுருக்கிறவங்களாம் 5%ன்னா என்ன ஆச்சு, 10%ன்னா என்ன ஆச்சு? ஒரு 4 கோடி ரூபாய்க்கு வந்து வச்சுருக்கிறாங்க. 10% 40 லட்ச ரூபா, ரைட்? ஸோ லாங் டேர்ம்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 40 லட்ச ரூபா இஸ் அ பிக் மணி. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு யோசிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், 23,800 கீழே வந்து இட்ஸ் எ பிரேக். ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ப்ராடாக இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே கொடுக்கல. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்னு சொன்னால் நம்ம இன்ஃபோசிஸ் பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க, நாளையிலேருந்து நிறைய கிளாரிட்டிஸோட நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து அடுத்த 2-3 நாளில் வந்து நீங்கள் கவனிக்கலாம், ரைட்? இது வாங்கலான்றது நான் சொல்ல, கவனிக்கலாம்ன்றது நான் வந்து பேசலாமே அதை பற்றி. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.